தலைவலியோட ஒரு 2 பேஷண்ட் வராங்க உங்களுக்கு அப்படின்னா 2 பேருக்கும் ஒரே அளவான ஒரே டெசிமல்ல இருக்கிற தலைவலிக்கு எப்படி ஒரு டிஃப்ரெண்டான மெடிசன்ஸ் உங்களால கொடுக்கும்? ஹோமியோபதி அப்படின்ற ஸ்பெஷாலிட்டியே இதுதான். ஹோமியோபதியில 8661 மருந்துகள் இருக்கு. 6500 மருந்துக்கு மேல ப்ரூவன் ரெமெடிஸ். ப்ரூவன் ரெமெடிஸ்னா என்னன்னா கினியா பிக்லயும் ஒரு டெஸ்டிங் மங்கிலையும் டெஸ்டிங் எலியிலையும் ப்ரூவ் பண்ணல. எல்லா மெடிசன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ஆரோக்கியமான மனிதர்கள்ல ப்ரூவ் பண்ணுது. 4 பேருக்குமே மைக்ரேன் ஒத்த தலைவலி இருக்கு. அந்த 4 பேருக்கும் ஒரே நாட்ரமியூரை நம்ம கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா முடியாது. நிறைய ஹோமியோ டாக்டர்ஸ் பெரிய லெவல்ல வந்தே இருக்க மாட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா பெருசா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் சைட் சப்போர்ட் அப்படின்றது எங்களை மாதிரி ஆயுஷ் டாக்டர்ஸ்க்கு கிடையாது. ஒரு பேண்டமிக் எபிடமிக் வரும்போது தான் எங்க டாக்டர்ஸ் எல்லாம் கண்ணுக்கு தெரிவாங்க. இந்த ஆயுஷ் சிஸ்டம் டாக்டர்ஸ்க்கோ மாடர்ன் சிஸ்டம் டாக்டர்ஸ்க்கோ அது என்னவோ ஏதோ தெரியாதுமா. பொதுவாவே வந்து பாருங்க அவங்க எல்லாம் வந்து எங்களை டாக்டர்ஸ் அப்படின்னு ஒத்துக்கவே மாட்டாங்க. புக்ஸ் எல்லாம் எங்களுக்கும் எம்பிபிஎஸ்க்கும் சேம். ஓகே, என்டையர்லி சேம். ஒண்ணுதான் டிஃபரெண்ட். மெடிசன்ஸும் பார்மசியும் எங்களுக்கு டிஃபரெண்ட். செல்ஃப் டியூன் நேயர்ஸ் எல்லாருக்கும் ஒரு ஹாய் ஹலோ வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கும். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம வந்துட்டு எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்துட்டு நிறைய ஃபீல்ட்ல இருக்கவங்களோட மனநிலை எப்படி இருக்கு அப்படிங்கறத வந்துட்டு நம்ம கேட்டுட்டே வரும். ஸோ இப்போ ஹோமியோபதி டாக்டர்ஸ் அப்படிங்கும் போது அவங்களோட மெடிசன்ஸே வந்துட்டு அவங்களோட மன ரீதியான சில விஷயங்களை வந்துட்டு அவங்க வாயில இருந்து வர வச்சுதான் வந்துட்டு மாத்திரை பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஹோமியோபதி டாக்டர் தான் வந்துட்டு இன்னைக்கு நம்மளோட வந்துட்டு இணைஞ்சிருக்காங்க. ஸோ அவங்கள நம்ம வெல்கம் பண்ணிடலாம். ஹாய் மேம். ஹாய்மா மேம், எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் மேம். மேம், இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இப்போ இந்த மென்டல் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா கவுன்சிலிங்ஸ் போறாங்க. நிறைய பேர் வந்துட்டு நிறைய தெரப்பி வந்து எடுத்துக்கிறாங்க. சில பேர் வந்துட்டு மெடிகேஷன்ஸ் வந்துட்டு எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இப்போ ஒரு சின்ன ஒரு தலைவலி அப்படின்னு சொல்லி வந்தா கூட நீங்க அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கு அப்படிங்கறத வந்துட்டு அனலைஸ் பண்ணுவீங்க. ஸோ அதை எப்படி வந்து மேம் நீங்க கண்டுபிடிக்கிறீங்க? இப்போ ஒரு தலைவலியோட ஒரு 2 பேஷண்ட் வராங்க உங்களுக்கு அப்படின்னா 2 பேருக்கும் ஒரே அளவான ஒரே டெசிமல்ல இருக்கிற தலைவலிக்கு எப்படி ஒரு டிஃப்ரெண்டான மெடிசன்ஸ் உங்களால கொடுக்க முடியும்? கண்டிப்பாமா, இது வந்து ரொம்பவே சூப்பர் டூப்பரான கேள்வி அப்படின்னு சொல்லலாம். ஹோமியோபதி அப்படின்ற ஸ்பெஷாலிட்டியே இதுதான்மா. பொதுவா வந்து பாருங்க, ஹோமியோபதியில 8661 மருந்துகள் இருக்கு. ஏறக்குறைய 6500 மருந்துக்கு மேல ப்ரூவன் ரெமெடிஸ். ப்ரூவன் ரெமெடிஸ்னா என்னன்னா கினியா பிக்லயும் ஒரு டெஸ்டிங் மங்கிலையும் டெஸ்டிங் எலியிலையும் ப்ரூவ் பண்ணல. எல்லா மெடிசன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ஆரோக்கியமான மனிதர்கள்ல ப்ரூவ் பண்ணுது அப்படின்னா ஒரு ஒன்னும் இல்லாம ஒரு உதாரணத்துக்கு நாட்ரமியூர் அப்படின்னு ஒரு மருந்து இருக்கு. அதனோட ஹெட்ஏக் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 1000 little hammers. The headache is as if 1000 little hammers striking over the head அப்படிம்பாங்க. அதாவது 1000 குட்டி சுத்திகளை வச்சு மண்டையில வந்து தட்டினா எப்படி இருக்கும், எவ்வளவு கொடுமையான வலி இருக்கும். அந்த மாதிரி வலி வந்து பாத்தீங்கன்னா நாட்ரமியூர் வலி. இந்த மாதிரி ஒவ்வொரு ட்ரக்குக்கும் தலைவலி அப்படின்னா அந்த ஒவ்வொரு மருந்துகளுக்குமான தனிப்பட்ட தலைவலி அப்படின்றது இருக்கதான் செய்யுது. இப்ப நம்ம இங்க 4 பேர் இருக்கோம். இந்த 4 பேருக்குமே தலைவலி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 4 பேருக்குமே மைக்ரேன் ஒத்த தலைவலி இருக்கு. அந்த 4 பேருக்கும் ஒரே நாட்ரமியூரை நம்ம கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா முடியாது. ஹோமியோபதியில முடியாது. ஏன்னா நான் வேற, நான் தீபா இருளால, நீங்க வேற, நீங்க தேன்மொழி, அந்த பொண்ணு ஸ்வீட்லின், அந்த பையன் வேற. இப்ப 4 பேரும் வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன் வைஸ் வேற. என்னோட மனோ வலிமை, என்னோட மனோ தைரியம், என்னோட ஆட்டிடியூட்ஸ், என்னோட பிஹேவியர் டிஃபரெண்ட் ஃப்ரம் யூ. ஒன்னும் இல்லமா, இப்ப நீ வந்து என்னோட சின்ன பொண்ணு. இப்ப ஏஜ்லயே ஒரு 37-38 இயர்ஸ் இருக்காங்க, 100 பேர் இருக்காங்க அப்படின்னா 100 பேரும் வந்து சேமா கிடையாது. ஈச் அண்ட் எவ்ரி பர்சன்ஸ் ஆர் யூனிக். ஒவ்வொரு பர்சனோட ஒரு இண்டிவிஜுவாலிட்டி அப்படின்றது ஒண்ணு இருக்கதானே செய்யுது. ஒவ்வொரு பர்சன்ஸோட சில ஒற்றுமைகள் இருக்கலாம். சில ஒற்றுமைகள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அவங்கள மாதிரியே இருக்கீங்களே அப்படின்னு என்ன கூட நிறைய பேர் சொல்லுவாங்க. சில பேச்செல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த அம்மா மாதிரியே பேசுறீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. அது சில ஒற்றுமைகள் இருக்கலாம். ஆனா கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் பண்ணும்போது அவங்க என்டையர்லி டிஃபரெண்டா இருப்பாங்க, நான் என்டையர்லி டிஃபரெண்டா இருப்பேன். சில பேச்சினோட அந்த தொனி அதெல்லாம் ஒத்து வரும், ஒரு மாதிரி இருக்கலாம். அதனால தானே சொல்லுவாங்க ஒருத்தவங்கள மாதிரி 7 பேர் இருப்பாங்க. அந்த 7 பேரும் டிட்டோ உங்களை மாதிரியே இருப்பாங்களா, பல ரிசம்பிளன்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த இண்டிவிஜுவாலிட்டி அப்படின்றது ஒண்ணு இருக்குமா, அந்த இண்டிவிஜுவாலிட்டியை பொறுத்துதான் நம்ம மெடிசன்ஸை பிரிஸ்கிரைப் பண்ணுவோம் ஹோமியோபதியில. அந்த இண்டிவிஜுவாலிட்டி பொறுத்து மெடிசன்ஸ் வந்து பிரிஸ்கிரைப் பண்ண தெரியல அப்படின்னா அந்த ஹோமியோபதி டாக்டர் ஷைனே ஆக முடியாது. இதுதான் ஹோமியோபதியோட ஒரு பெரிய டிராபேக்மா. இன்னொன்னு, ஹோமியோபதி அப்படின்றது ஒரு மிராக்குலஸான ரெமெடிமா, மிராக்குலஸான ஒரு சிஸ்டம். ஓகேங்களா, அதனோட ரெமெடிஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸலன்ட் ரெமெடிஸ். ஆனா என்ன அப்படின்னா நிறைய ஹோமியோ டாக்டர்ஸ் பெரிய லெவல்ல வந்தே இருக்க மாட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா பெருசா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் சைட் சப்போர்ட் அப்படின்றது எங்களை மாதிரி ஆயுஷ் டாக்டர்ஸ்க்கு கிடையாது. ஒரு பேண்டமிக் எபிடமிக் வரும்போது தான் எங்க டாக்டர்ஸ் எல்லாம் கண்ணுக்கு தெரிவாங்க. ஒரு பேண்டமிக் வருது, ஒன்னும் இல்லாம இப்ப கொரோனா வந்துச்சு, உடனே ஹோமியோல என்ன மெடிசன் இருந்துச்சு, சித்தால என்ன மருந்து இருந்துச்சு, ஆயுர்வேதால என்ன மருந்து இருந்துச்சு, எல்லா டாக்டர்ஸும் பண்ணாங்க. அப்பெல்லாம் நாங்கெல்லாம் டாக்டர்ஸா தெரிஞ்சோம்.
எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒண்ணும் இல்லம்மா, இந்த கொரோனா இன்ஜெக்ஷன்ஸ் போடும்போது நிறைய பேருக்கு இருதயம் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்றது அந்த காலகட்டத்துல வந்துச்சு இல்லைங்களா? கொரோனா இன்ஜெக்ஷன்ஸ்ல என்னென்ன டிராபேக் வந்துச்சுன்னே நிறைய பேருக்கு தெரியாது. அதுக்கப்புறமா சொன்னாங்க நீங்க இந்த கொரோனா வேக்சின் போட்டுக்கூடாது, இதுல இந்த மாதிரி டிராபேக் எல்லாம் வந்துச்சுன்னு கவர்மெண்டே சொல்லிச்சு. நேற்றைய கண்டுபிடிப்பு இன்றைய வந்து பாத்தீங்கன்னா பொய்யா போனது. இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய நம்ம பார்த்திருக்கோம். இப்ப அந்த காலகட்டத்துல வந்து பாருங்க, எங்க ஆயுஷ் டாக்டர்ஸ் நிறைய வந்து டாக்டர்ஸா தெரிஞ்சோம். எங்க வைத்திய முறைகள் எல்லாம் ரொம்ப உன்னதமான வைத்திய முறைகளா இருந்துச்சு. அப்ப அந்த காலகட்டத்துல ஏற்பட்ட இந்த இருதயம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஹோமியோபதியில கிரட்டேஜியஸ் ஆக்சிகேண்டா, கன்வெலேரியா மேஜஸ், இப்படி ஏகப்பட்ட மெடிசன்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுச்சுமா. ஆனா அந்த காம்ப்ளிகேஷன் எல்லாம் போச்சு, இந்த வைரல் டிசார்டர் எல்லாம் நார்மல் ஆச்சு. அப்ப வந்து பாருங்க, இந்த டாக்டர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹோமியோபதி இட்ஸ் a pseudo science. இந்த டாக்டர்ஸ் எல்லாம் they are not at all doctors. அப்படின்ற மாதிரி நிறைய மாடர்ன் சிஸ்டம் டாக்டர் சொன்னாங்க. எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆயுஷ் சிஸ்டம் டாக்டர்ஸ்க்கும் மாடர்ன் சிஸ்டம் டாக்டர்ஸ்க்கும் அது என்னவோ ஏதோ தெரியாதுமா, ஜென்ம பகை அப்படின்னு தான் சொல்லலாம். பொதுவாவே வந்து பாருங்க, அவங்க எல்லாம் வந்து எங்களை டாக்டர்ஸ் அப்படின்னு ஒத்துக்கவே மாட்டாங்க. ஜென்ரலா வந்து பாருங்க, இப்ப சித்தா ஆயுர்வேதா பத்தி தெரியல, அவங்க படிக்கிற புக்ஸ் வந்து டிஃப்ரெண்ட். இப்ப ஆயுர்வேதானா நிறைய சன்ஸ்கிரிட்ல இருக்கும், சித்தானா தமிழ் சித்தர்கள் எழுதிய நிறைய விஷயங்கள் இருக்கும் இல்லைங்களா? ஆனா வந்து பாருங்க, இப்போ ஹோமியோ அப்படின்னு எடுக்கும் போது மாடர்ன் சிஸ்டம் எம்பிபிஎஸ் என்ன புக்ஸ் படிக்கிறாங்களோ அதேதான். இப்ப ஃபர்ஸ்ட் இயர் அவங்களுக்கு அனாட்டமி பிசியாலஜி, அனாட்டமி சௌராஷியா, நாங்களும் சௌராஷியா. இப்ப பிசியாலஜி வந்து பாத்தீங்கன்னா சட்டர்ஜின்னு, நாங்களும் சட்டர்ஜி. சர்ஜரி தாஸ்னா நாங்களும் தாஸ். அந்த ஆத்தர் தான் நாங்களும் படிக்கிறோம். மெடிசன் டேவிட்சன் அதேதான். புக்ஸ் எல்லாம் எங்களுக்கும் எம்பிபிஎஸ்க்கும் சேம்மா, என்டையர்லி சேம். ஒன்னே ஒண்ணுதான் டிஃபரெண்ட். மெடிசன்ஸ் மட்டும் ஃபார்மசியும் மெடிசன்ஸ் மட்டும் தான், மெட்டீரியா மெடிக்கா அப்படிம்பாங்க. மெடிசன்ஸும் ஃபார்மசியும் எங்களுக்கு டிஃபரெண்ட். அவங்கள இருந்து எங்களுக்கு ஃபார்மசி மட்டும் தான் டிஃபரெண்ட். மீதி எல்லாமே 5 வருஷம் அவங்க என்ன படிக்கிறாங்களோ அதே தான் நாங்களும் படிக்கிறோம். புரியுதுங்களா? அப்ப அவங்களுக்கு வந்து டேவிட்சன் இங்கிலீஷ்ல எழுதினாரு, எங்களுக்கு டேவிட்சன் என்ன தமிழ்ல எழுதினாரு. அவங்களுக்கு தாஸ் வந்து இங்கிலீஷ்ல எழுதியிருக்காரு, சர்ஜரிக்கு எங்களுக்கு தமிழ்ல எழுதியிருக்காரு. அப்ப அதே புக்க படிக்கிற நீ வந்து டாக்டர், அதே புக்க படிக்கிற நாங்க டாக்டர் இல்ல அப்படின்னு சொல்றது தப்பு இல்லையாமா? அதே மாதிரி பாருங்க, நிறைய ஆயுர்வேதா டாக்டர்ஸ் சொல்லுவாங்க, ஆயுர்வேதா மெடிசன் எல்லாம் எடுத்தீங்கன்னா அதுல வந்து இது நிறைய வந்து பாருங்க மெட்டல்ஸ் இருக்கு, அதனால ரீனல் பெத்தாலஜி வரும் அப்படின்னா நிறைய டாக்டர் பேசினாங்க. நம்ம ஒரு டாக்டரோட உருட்டு அப்படின்னு ஒண்ணு வந்துச்சு, ஒரு சித்தா டாக்டர் உங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கும். அவங்க சின்ன பொண்ணு, அவங்களுக்கு பெருசா தெரியல, அனுபவம் இல்ல, அதனால சின்ன பொண்ணு ஏதோ தெரியாதனமா 1-2 தப்பு செய்யதான் செஞ்சிட்டாங்க. எந்த சிஸ்டம்ல தப்பு இல்லம்மா, அதுக்காக அவங்க சொன்னது எதுவுமே எல்லாமே பெர்ஃபெக்ட் எங்க டாக்டர்ஸ் அப்படின்னு நாங்க சப்போர்ட்டும் பண்ணல. அந்த அவங்க செஞ்சது தப்பு அப்படின்னு முதல்ல அந்த துறையை சார்ந்த ஒரு சித்தா டாக்டர், அனுபவமிக்க டாக்டர் தான் சொன்னாரு. அவர் சொன்னாரு, ஆமாங்க அவங்க செஞ்சது தப்பு தான், சொல்லக்கூடாது, சித்த வைத்தியத்துல இந்த மாதிரிலாம் இல்ல அப்படின்னு அவர் சொன்னாரு இல்லைங்களா? அப்ப ஒரு நேச்சுரோபதி டாக்டர் ஒரு பையன் கூட அம்மா இதெல்லாம் வந்து தப்பு அப்படின்ற மாதிரி ஒரு பையன், அந்த பையன் வந்து நிறைய உறுப்புலயும் அந்த பையன் சொன்னான். புரியுதுங்களா? அந்த பையன் சின்ன பையன், அதனால பையன்ற எங்க இப்ப நான் 14 வருஷமா டாக்டர், அவங்க எல்லாம் சின்ன பசங்க, அதனால சொல்றேன். அந்த பொண்ணு சின்ன பொண்ணு ஏதோ தெரியாதனமா சொல்லிடுச்சு. உடனே என்ன அந்த பொண்ணை உருட்ட போய் என்ன பண்ணாங்க, ஆயுஷ் சிஸ்டமே டாக்டர்ஸே இல்லைன்றாங்க. சைக்காட்ரிக் டாக்டர், எம்டி சைக்காட்ரி, அந்த அம்மா சொன்னாங்க, நாங்க வந்துங்க எந்த மெடிசன் எடுங்க அப்படின்னாலும் நாங்க வேணான்னு சொல்லிடுவோம் ஆயுஷ்லாம். ஏன்னா இந்த ஆயுர்வேதால எடுத்த மெட்டல் காம்ப்ளிகேஷன் வருது, அதனால வேண்டான்னுடுவோம். ஆனா ஹோமியோபதி எடுக்கிறாங்க அப்படின்னா மட்டும் நாங்க எடுங்கன்னு சொல்லுவோம். அப்படி நாங்க அந்த இன்டர்வியூ பார்க்கும்போது எனக்கு ஒரே சந்தோஷம், பரவாயில்ல நல்ல குவாலிஃபைட் டாக்டர் ஒத்துக்கிறாங்களே நம்ம சிஸ்டம் அப்படின்னு நான் வந்து ஒரு செகண்ட் சந்தோஷப்பட்டமா. உடனே அந்த மேடம் என்ன சொன்னாங்க, ஏன்னா ஹோமியோபதி வெறும் தண்ணி அப்படின்ட்டாங்க. ஒட்டு மொத்தமா மீதி சிஸ்டம்னா கூட சிஸ்டம் ஒத்துக்கிறாங்க, ஹோமியோபதி வெறும் தண்ணி அப்படின்னு மொத்தமா அசிங்கப்படுத்தினாங்க. அப்ப ஓகேம்மா நம்மளும் ஒத்துக்கலாம் தண்ணி அப்படின்னு. எங்களுதுல ஏகப்பட்ட மெடிசன் இருக்கு, ஆர்சால்ப் இருக்கு, ரெஸ்டாக்ஸ் இருக்கு, இந்த கோனியம் மேக்குலேட்டம் இருக்கு, இப்படி எத்தனையோ மெடிகேஷன்ஸ் இருக்கதான் செய்யுது. அந்த தண்ணி நாங்க ஒரு மக்கு மொண்டு குடிக்கிறோம், குடிச்சிட்டு தண்ணி தான் ஒண்ணும் ஆகலைன்னா நம்மளும் ஒத்துக்கலாம் இல்லைங்களா? இது வந்து பாருங்கம்மா, ஒரு இப்ப அந்த பொண்ணு இந்த மாதிரி எல்லாம் செஞ்சிச்சு தப்பு அப்படின்னு நிறைய பேர் அதுல நெட்டிசன்ஸ்ங்க வந்தாங்க. அப்படிப்பட்ட அந்த பொண்ணு தெரியாம சின்ன பொண்ணு செஞ்சதே தப்புன்னவங்க நாங்க சப்போர்ட் பண்ணல. பட் ஒரு இது சொல்றோம், இப்ப ஒரு கவர்மெண்ட் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சிஸ்டம். இப்ப என்னோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரே A3500மா, நான் டிகிரி முடிச்சு 14 வருஷம் ஆகுது. 14வது வருஷம் இப்ப நடந்துட்டு இருக்கு. என்னோட நம்பர் 3500. அதுக்கப்புறம் எத்தனை பிள்ளைங்க ஹோமியோபதி படிச்சிருக்காங்க இல்லீங்களா? அப்ப கவர்மெண்ட் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சிஸ்டமே நீங்க வந்து இல்ல, அது வெறும் தண்ணி அப்படின்னா இது எவ்வளவு பெரிய குத்தம், குற்றம் நடந்தது என்ன அப்படின்னு ஒரு டிபேட்டே வைக்கலாம் இல்லீங்களா? அந்த மாதிரிமா இது எப்பயுமே வந்து பாருங்க, என்னவோ அவங்களுக்கு எங்களை பிடிக்கிறதே இல்ல. ஆனா பிடிக்காதவங்க வேணும்னும் போது வந்து பாத்தீங்கன்னா
யூஸ் பண்ணிப்பாங்க இல்லைங்களா, யூஸ் பண்ணிப்பாங்க. என்ன அந்த இன்னும் ஒரு கஷாயம் எல்லாம் வந்துச்சேம்மா, நிலவேம்பு கஷாயம். நிலவேம்பு கஷாயம், அது மறந்துட்டேன். அந்த நிலவேம்பு கஷாயம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லயே கொடுத்தாங்க, நிறைய மாடர்ன் சிஸ்டம் ஹாஸ்பிட்டல்லயும் கொடுத்தாங்க இல்லைங்களா. அதே மாதிரி பாருங்க, இந்த சிக்கன் குனியா, இப்ப நாங்க வந்து காலேஜ் ஃபர்ஸ்ட் இயரோ என்னவோ படிக்கும்போது சிக்கன் குனியா வந்துச்சு பாத்தீங்களா. அப்ப யூஃபோட்டோரியம் பர்ஃபுலேட்டம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல நிறைய வந்து பாருங்க மாடர்ன் சிஸ்டம் ஹாஸ்பிட்டல்லே கொடுத்தாங்க. யூஃபோட்டோரியம் பர்ஃபுலேட்டம் அப்படின்னு ஹோமியோ மெடிசின்ஸ். அப்பெல்லாம் வந்து ஹோமியோ வந்து தண்ணி இல்லம்மா. ஆக இப்படி வேணும்னா நாங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கறிவேப்பிலை மாதிரி வேணும்னா எங்களை சாம்பார்ல முழுசும் போடுவாங்க, வேண்டாம்னா தூக்கி போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா உண்மை என்ன அப்படின்னா, ஏன் எங்க சிஸ்டம்லாம் அமுக்குறாங்க அப்படின்னா, எங்க சிஸ்டம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிராக்குலஸ் கியூர் அப்படின்றது கிடைக்கும். எங்க ஒரு பெரிய விலையுயர்ந்த சிஸ்டம், ரொம்ப ஒரு பெரிய அட்வான்ஸ்டு சிஸ்டம் வேலை செய்யலையும், அங்க எங்களை மாதிரி டாக்டர்ஸ் எங்க சிஸ்டம்லாம் வந்து கியூர் அப்படின்றத ஒண்ணு கொடுக்குது. அதனால அது என்ன ஒரு உள்ளுக்குள்ள அர்த்தம்லாம் தெரியலம்மா. பட் பியாண்ட் தட் நாங்க எங்களை மாதிரி டாக்டர்ஸ் எல்லாம் வந்து பாருங்க, இப்ப நான்லாம் வந்து பாருங்க ஏறக்குறைய 6-7 வருஷமா சோசியல் மீடியால இருக்கோம். ஒரு நாளும் ஹோமியோபதியினோட பலன்கள், ஹோமியோபதியினோட மகத்துவம் நிறையவே பேசியிருக்கோம். ஏன்னா இந்த மாதிரி சிஸ்டம்ல மண்ணுக்குள்ள புதையக்கூடாது அப்படின்றதுல நாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கோம். ஏன்னாமா எங்களால ஹோமியோபதி வளரல, ஹோமியோபதினால நாங்க சாப்பிடுறோம் இல்லைங்களா. அதே மாதிரி சித்தாலையும் ஒரு சில டாக்டர்ஸ் இருக்காங்க, ஆயுர்வேதாலையும் ஒரு சில டாக்டர்ஸ் இருக்காங்க. எங்களை மாதிரி டாக்டர்ஸ் ஒரு 14 இயர்ஸ், இப்ப நான் 14 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்மா. இப்ப சித்தா டாக்டர்ல 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர் எல்லாம் பேசுவாரு, 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயுர்வேதா டாக்டர் எல்லாம் பேசுவாங்க. எங்களை மாதிரி டாக்டர்ஸ் எல்லாம் இருக்கதான் செய்யறாங்க இல்லைங்களா. ஆக இது எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னாமா, இந்த சிஸ்டம்ல இப்ப அந்த மாதிரி பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, ஒரு டாக்டர் அம்மா பேசினாங்க, அது எப்படிங்க இப்ப எங்களுதெல்லாம் வந்து சைக்காட்ரிக் தனியா டாக்டர் இருக்காங்க, பீடியாட்ரிக் தனியா டாக்டர் இருக்காங்க. இவங்க ஒரு பிஹெச்எம்எஸ், ஒரு பிஎஸ்எம்எஸ், ஒரு பிஏஎம்எஸ் படிச்சு மனசுலயே இருந்து கால் வரைக்கும் ட்ரீட் பண்றாங்க. எங்க சிஸ்டமே அப்படி இருக்கு. சிஸ்டமே அப்படி இருக்கு. எங்களுக்கு வந்து பாருங்க, இப்ப ஹோமியோபதி அப்படின்னு எடுத்தா கான்ஸ்டிடியூஷனல் ஹோமியோபதி அப்படின்னு சொல்லுவாங்க. மனமும் உடலும் சேர்ந்ததுதான் நீ. இப்ப நீ இருக்கன்னா நீ வந்து தனியா உன்னோட உடம்பு தனி, உன்னோட மனசு தனி கிடையாது. உன்னோட மனதும் உடலும் சேர்ந்ததுதான் நீ. உன்னோட மனதுல ஏற்படுற குறைகள்னால உனக்கு உடல் ரீதியான உபாதைகள் வருது. அத சைக்கோசோமேட்டிக் டிசார்டர் அப்படின்னு பிரிக்கிறோம். அதனால இதுதான் எங்களோட கான்செப்ட். அப்ப எங்களுக்கு மன ரீதியான பிரச்சனைகளையும் ட்ரீட் பண்ண தெரியும், இருதயம் சார்ந்த பிரச்சனைகளையும் ட்ரீட் பண்ண தெரியும், அழகு சார்ந்த பிரச்சனைகளையும் ட்ரீட் பண்ண தெரியும். புரியுதுங்களா. நாங்க பேஸ்மெண்டே ரொம்ப ஸ்ட்ராங்கா போட்டுட்டு இருக்கோம். நாங்க என்ன பண்ண முடியும், எங்க சிஸ்டமே அப்படி இருக்கு இல்லைங்களா. எல்லாத்துக்கும் தீர்வு அப்படின்னு இருக்கு. இப்போ ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடான டிசார்டர், ஒரு அதிகப்படியான மனநோய், ஸ்கீசோஃப்ரீனியா மாதிரி காம்ப்ளிகேஷன் அப்படின்னா நாங்க என்ன சொல்லுவோம், ஒரு சைக்காட்ரிக் டாக்டர் பாருங்க அப்படின்றது நாங்க சொல்லுவோம். ஒரு கேன்சர் மாதிரி ஒரு காம்ப்ளிகேஷன் வருது, எப்ப வந்து ஹோமியோபதியில ஸ்கோப் இல்லையோ அப்ப நான் எத்தனையோ பேரை வந்து காஞ்சிபுரம் கேன்சர் இன்ஸ்டிடியூட் அமைச்சிருக்கேம்மா. இப்ப ஹோமியோபதி இப்ப அவங்க எல்லாம் என்ன தெரியுமாம்மா, பொதுவா வந்து மாடர்ன் சிஸ்டம் டாக்டர்ஸ் நினைப்பு, இந்த ஆயுஷ் டாக்டர்ஸ்ல எந்த கேஸ் வந்தாலும் புடிச்சு போட்டுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனா அப்படி கிடையாதும்மா. எங்களுதுலயும் நான் சொல்லலம்மா, எல்லாத்துலயும் வர்த்தகம் அப்படின்றது இருக்கதான் செய்யுது, எல்லாத்துலயும் ஜென்யூன் டாக்டர்ஸ் அப்படின்றது இருக்கதான் செய்யறாங்க இல்லைங்களா. எல்லா டாக்டர்ஸையும் எடுக்க வேண்டாமா. இப்போ ஒவ்வொரு சிஸ்டம்லயும் ஒரு 4 டாக்டர்ஸ் எடுத்துக்கோங்க. நீங்க சோசியல் மீடியாலே கணக்கு போடுங்க. அந்த ஒரு 4 டாக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, we peoples are so loyal to our system. இப்ப நான் எடுத்தா I am so loyal to my homeopathy. புரியுதுங்களா. எந்த காரணத்தினாலையும் என்னால எங்க சிஸ்டம்க்கு கெட்ட பேர் வரக்கூடாது அப்படின்றதுல நான் ரொம்ப சாலிடா இருப்பேன். ஹோமியோபதியில ஸ்கோப் இருக்குன்னா இல்லன்னா, இன்னைக்கு கேஸ் இல்லைன்னா பரவாயில்ல, ஒன்னும் பிரச்சனை இல்லை. நாங்கெல்லாம் இப்பதான் புதுசா படிச்சு முடிச்சுட்டு வந்தோமா, கேஸுக்காக தள்ளாடுறது இல்ல. கேஸ் இருக்கு, வந்துட்டு தான் இருக்கு, அது பிரச்சனை இல்ல. இன்னைக்கு எங்களுக்கு கேஸ் இல்லைன்னா பரவாயில்ல, இங்க ஸ்கோப் இல்ல அப்படின் போது இது வந்து ஹோமியோபதியில ஸ்கோப் இல்லைங்க, நீங்க காஞ்சிபுரம் இது கேன்சர் மாதிரி தெரியுது, இந்த பரிசோதனை எடுங்க, அந்த டாக்டர்ஸ்க்கு லெட்டர் கொடுத்தணும். ஓகே, புரியுதுங்களா. நாங்க யாரையுமே போட்டியா பாவிக்கிறது இல்ல. பட் என்னவோ தெரியல, எங்களை எல்லாருமே போட்டியா பாவிக்கிறாங்க. பட் இருந்தாலும் ஆயுஷ் சிஸ்டம் டாக்டர்ஸ், இப்ப ஆயுஷ்னா ஆயுர்வேதா வந்துடுது, யுனானி வந்துடுது, ஹோமியோபதி வந்துடுது, சித்தா, நேச்சுரோபதி, இந்த 5 சிஸ்டம் டாக்டர்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா அவங்கவுங்க பார்த்து என்னென்ன முடியுமோ அந்த சொசைட்டிக்கு செஞ்சுட்டு தான் இருக்கும் இல்லைங்களா. அதுல முக்கியமா இந்த மனம் சார்ந்த பிரச்சனைகள் பலவற்றுக்கு ஹோமியோபதி இஸ் த ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். பொதுவா வந்து எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, பொதுவா மக்களோட கருத்து என்னன்னா, இந்த மாடர்ன் சிஸ்டம் தான் ரொம்ப ஃபாஸ்ட் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா கென்ட்னு ஒரு ஸ்டால்வர்ட் அவர் சொல்லியிருக்காரு, பொதுவா இந்த ஹோமியோபதியை கண்டுபிடிச்சவங்களே யாரு அப்படின்னா 200-250 வருஷத்துக்கு முன்னாடி மாடர்ன் சிஸ்டம் பயின்ற டாக்டர்ஸ் தான் ஹோமியோபதியை கண்டுபிடிச்சாங்க. ஏன்னா எங்க சிஸ்டம்ல எனக்கு நிறைய குறை நிறைகள் நிறைய இருக்கு, நிறைகள் கம்மியா இருக்கு, குறைகள் ஜாஸ்தியா இருக்கு. அப்ப எனக்கு ஒரு ஃப்ளாலஸ் சிஸ்டம் வேணும், ஒரு மாசு மறுவற்ற குறையே இல்லாத ஒரு சிஸ்டம். பெருசா குணமே ஆகாத நோய் எத்தனையோ இருக்கதான் செய்யுது.
அந்த குணமே ஆகாத நோய் கூட நான் ஒரு மருந்து சாப்பிட்டு அந்த மருந்துனால இன்னும் கொஞ்சம் பிரச்சனை அப்படின்றது வரக்கூடாது. அந்த மாதிரி ஒரு வைத்திய முறைகளை கண்டுபிடிச்சாங்க. அந்த மாதிரி ஒரு வைத்திய முறை தான் ஹோமியோபதி அப்படின்றது. அதனாலதான் இவங்க அத ஒரு மெடிசன்ஸ பல முறை டைல்யூட் பண்ணாங்க. டைல்யூட் பண்ணி பொட்டன்டைஸ் பண்ணி கொடுத்தாங்க. அதை தெரியாத இவங்க அதை வெறும் தண்ணி அப்படின்ட்டாங்க. புரியுதுங்களா? வெறும் தண்ணி, நீங்க வெறும் தண்ணின்னு சொல்றீங்கன்னா நாங்க ஒரு சொம்பு மொண்டு குடிக்கிறோம், நீங்க குடிச்சிட்டு நல்லா இருக்கீங்கன்னா நாங்களும் ஒத்துக்கிறோம் ஹோமியோபதி வெறும் தண்ணி அப்படின்னு, இல்லைங்களா? தெரியாத விஷயத்த கமெண்டே பண்ணக்கூடாது. ஓகே இல்லையா? அப்ப இப்ப மாடர்ன் சிஸ்டம் ஆயுர்வேதா அப்படி, ஆயுர்வேதா இப்படி. ஃபாதர் ஆஃப் மாடர்ன், அதாவது ஃபாதர் ஆஃப் சர்ஜரி யாருமா? சுஷ்ருதா. இவர் வந்து பாத்தீங்கன்னா 600 BC காசில வந்த ஒரு ஆயுர்வேதா டாக்டர். அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இன்றளவும் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் சர்ஜரியா இருக்காரு. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கெடாவரை டிசெக்ஷன் பண்ண கத்து கொடுத்தவர் அவரு. 650 சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து இன்வென்ட் பண்ணி அதோட பயன்களை சொன்னவர் அவரு. ரைனோபிளாஸ்டி அப்படின்னு மூக்கு தண்டுவட சிகிச்சையை செஞ்சவர் அவரு. அவரு வந்து சொல்லி ராவணனோட சபையில இருந்த ஒரு வைத்தியர் வந்து பாத்தீங்கன்னா சூர்பனகைக்கு ரைனோபிளாஸ்டி பண்ணதாவும் ஒரு வரலாறு இருக்கு. இது வந்து எந்த அளவுக்கு உண்மை, எந்த அளவுக்கு போய், பட் இருந்தாலும் அந்த ரைனோபிளாஸ்டி அப்படின்றது முன்னையே இருந்திருக்கு. அதை போய் கிரீக்கு போயிட்டு கிரீக்ல இருந்து இப்ப அது கிரீக் சிஸ்டமா ஆகி போச்சு. அதனோட பேஸ் காசி. புரியுதுங்களா? அப்ப இந்த வைத்தியம் அப்படின்றது இந்திய வைத்திய முறையில இருந்து தானே ஆரம்பிச்சு. எஸ், நீங்க எல்லாருமே இந்தியா பேஸ்ல வைத்திய முறையில தானே இருக்கீங்க. அப்புறம் என்ன உங்களுக்கு இந்திய வைத்திய முறைகள் வந்து மட்டும் அப்படின்றீங்க? அப்படி பார்த்தாமா இந்த ஹோமியோபதி அப்படின்றது ஜெர்மன் மெடிசன். இது இந்திய வைத்திய முறைகள்லயே வராது. இது ஃபாரின் சிஸ்டம். ஆனா ஆயுஷ்ல தான் இது வருது. ஆயுஷ் சிஸ்டம்ல தான் இது வருது. அவங்க வந்து கிரீக் மெடிசன் அப்படின்னு, ஹோமியோபதி ஜெர்மன் மெடிசன். இது இந்திய வைத்திய முறைகள்ல வர்றது இல்ல. ஆனா ஆயுஷ் சிஸ்டம்ல தான் இது வருது. பொதுவா ஹோமியோபதி டாக்டர்ஸ் அவங்க வந்து டயட்டே சொல்ல மாட்டாங்க. ஹோமியோபதியில டயட் சொல்ற ஒரே டாக்டர் நான் தான். ஏன்னாமா we need a cure. எனக்கு நான் ஹோமியோபதி மருந்து மட்டுமே கொடுத்து பேஷண்ட்டை வர வச்சுக்கினே இருப்பேன் அப்படி கிடையாது. ஹோமியோபதி மருந்து கொடுத்து பேஷண்ட் சட்டுன்னு நல்லாயிட்டும், பட்டுன்னு குணமாயிட்டும், நல்லபடியா வீட்டுக்கு போட்டோம் அப்படின்னு ஒவ்வொரு சிஸ்டம்லயும் டாக்டர்ஸ் இருக்கதாமா செய்யறாங்க. அதுல இந்த மனம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு எத்தனையோ மெடிசன்ஸ் இருக்குமா ஹோமியோபதியில. அவங்க ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்காங்க, ரொம்ப தூக்கம் இல்லாம கஷ்டப்படுறாங்க, ரொம்ப நாள் ஒரு மனக்குமுறல்கள் இருக்கு, இதெல்லாம் வெளியே கொண்டு வர்றது அப்படின்றது ஹோமியோபதிக்கு ரொம்ப கைவந்த கலை.